இந்த சீசனில் நம்மளுக்கு சரியான தரமான சம்பவம் ஒன்று இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த சீசனில் வர கண்டஸ்டன்ட்லாம் சும்மா தீயா இருக்காங்க. போன கண்டஸ்டன்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச துண்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சீசனில் வர கண்டஸ்டன்ட் எல்லாம் பயங்கரமாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சில சரியான போட்டி இருக்குது. டெய்லி ஒரு சண்டே நம்மளுக்கு கண்டென்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டு பக்காவாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் வராங்கன்றதை இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆன லிஸ்ட்டு. ஸோ இவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க யார் யார் வராங்க அப்படின்றது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே ஒரு ஹைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்ருங்க. ஸோ அதை தட்டி விட்டிங்கன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4 பேருக்கு போகும். நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த சீசனில் யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்னி குமார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டுன்னு ஒரு வெப் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று வேறு செம்ம அழகாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஆர்மின்னு ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் எனக்கும் கொஞ்சோண்டு இடத்த கொடுத்து எனக்கும் கொஞ்சம் அப்படி போட்டு நீங்கள் ஒரு ஆர்மியை ஸ்டார்ட் பண்ணுறங்க. ஸோ இவங்க இந்த சீசனில் வராங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர கண்டஸ்டன்ட். ஸோ செகண்டாக வரப்போது வந்து பார்த்திங்கன்னா அரோரா. இவங்க எதுக்கு பேம்பர்ஸ்ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நண்பர்களே. ஸோ அந்த பேம்பர்ஸான ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு வராங்க. போன சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்டு வந்தாங்க. இந்த சீசனில் பார்த்திங்கன்னா இவங்க வராங்க. போன சீசனில் அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்க, ஒரு 4 நாள் இருந்தாங்க, டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இவங்களாச்சும் ஃபுல்லாக இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஆனால் பேம்பர்ஸ் அக்காவுக்கு வந்து சாரி இந்த பல்லுச்சி ஐயோ அப்படி சொல்லக்கூடாது, இந்த அரூரா அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீடியோவை 390 ரூபா கொடுத்து மாதம் பார்க்குறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வராங்க. 390 ரூபா அவங்களுக்கு மட்டும் கட்டுறாங்களே, உங்களுக்கு பொறாமையான்னு கேட்டிங்கன்னா பொறாம தான். வீடியோ ஆள் கூட பார்க்க மாட்டீங்க, ஸோ ஒருத்தர் கூட பார்க்க மாட்டீங்க. ஆனால் அவங்களுக்கு 390 ரூபா கொடுத்து சரி விடுங்க. ஃபேமிலிஸு அடுத்து யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா. இவரோட பாட்டெல்லாம் சும்மா மஜாவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சண்டை போயிட்டு இருக்கும் சரிங்களா, அடிச்சு பிடிச்சி பிறண்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் இவர் உட்காந்துட்டு போட்டு தாக்கு ஏ வங்க கடல் சூறா போட்டு தாக்கு அப்படின்னு பாட்டு இருந்தான்னு வைங்க, அவங்க பாட இவங்க ஆட இவங்க அடிச்சுக்கன்னு சொல்லிட்டு சும்மா பிக் பாஸே சும்மா அப்படியே வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம இந்த சீசனில் பார்க்க போகிறோம். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவதாக வர்றது. ஃபேமிலிஸு அடுத்து யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் கறி உமர். இவர் குக்கு வித் கோமாளியில் மட்டன் சமைச்சு அவங்களுக்கே போர் அடிச்சு நீ வெளியே போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஸோ வெளியே போகிறதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது பிக் பாஸ் கால் பண்ணி நம்ம பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை, நீங்கள் வேணால் வந்து மட்டன் கறி செஞ்சு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். உமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா நம்மளுக்கு மட்டன் கறி சமைக்கிறதுக்கு இன்னொரு செமையான ஒரு இடம் கிடச்சிச்சு, ஸோ அங்கே போவோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாளிக்கு வரதுக்கு ரெடி ஆகிட்டாரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் என்ன எப்படி விருப்பாருன்னு கேட்டிங்கன்னா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ராஜு பாய் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட எல்லா டிப்ஸையும் வாங்கிட்டு தான் வந்திருப்பாரு. ஸோ இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா உமர் வந்து லாஸ்ட்டு ஒரு குக்கு வித் கோமாளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் டாஸ்க்னு ஒன்று வச்சாங்க. அந்த பலூன் டாஸ்கில் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா எகிரி உடைப்பாரு பாருங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிடுச்சு இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாளிக்காக வச்சதில்லை, இவரு பிக் பாஸுக்கு வந்தானா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டாஸ்க்கை வந்து குக்கு வித் கோமாளியில் வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வரப்போகிற ஒரு கண்டஸ்டன்ட். ஃபேமிலிஸு அடுத்ததாக வரப்போது வந்து பார்த்தீங்கன்னா நேகா மேனன். அக்கா மிலிட்ரி கேம்பில் போடுவாங்க பாருங்க ஒரு டான்ஸு, சும்மா லுங்கி டான்ஸு சும்மா வந்து பட்டையை கலப்ப போகுது. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வர கண்டஸ்டன்ட்டு. யோசிச்சு பாருங்க, ஸ்ரீகாந்த் தேவா பாட இவங்க ஆட ஒரு கூத்தாக இருக்க போது இந்த சீசன் பிக் பாஸு. ஸோ இடையோ எனக்கு வந்து பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக யார் வராங்கன்றதை பார்ப்போம். ஃபேமிலிஸு அடுத்ததாக வரப்போது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி. அக்கா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பர் ஸ்டார் படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும், அது என்ன பாட்டுனா சும்மா கிளி. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அக்கா வந்து பயங்கரமாக ரொம்ப பவ்யமாக இந்த சீசனில் நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்ககிட்ட யாராவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் சும்மா கிளின்னு கிழித்து போட்டுருவாங்க. ஸோ இந்த சீசனில் அக்கா கிட்ட யாரும் வச்சுக்காதீங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற அட்வைஸ் இல்லை, இது உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆர்டர். ஸோ இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அக்கா வந்தாங்கன்னா அவங்க பக்கம் மட்டும் போயிடாதீங்க, என்ன ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜவழி. இந்த சீசனில் காமெடியே இல்லையே, யாராவது காமெடிக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரை சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வந்து சீசனில் வந்து யாருமே காமெடி பண்ண மாதிரி நான் பார்த்தது கிடையாது. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுறதுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ இவர் எப்படி காமெடி பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். இவர் கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா நான் பிக் பாஸ்லாச்சும் கொஞ்சம் காமெடி பண்ணுங்கண்ணே. ஸோ இது மட்டும் தான் நான் கொடுக்குற அட்வைஸ். ஸோ இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடிக்குன்னு இவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் எப்படி காமெடிலாம் பண்ணுவாரா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஸோ அடுத்ததாக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்ததாக வரப்போகிறது விஜய் சோபனா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீசன் பிக் பாஸையும் ரிவ்யூ பண்ணுவாங்க. இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா பண்ண போகிற கேமை வச்சு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து அக்காவுக்கு வர ஒரு கர்மா. அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கே நடக்க போகுது இந்த சீசன். ஸோ விஜய் பார்வதி அவங்க, அதுக்கப்புறம் இந்த சோபனா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பேசுகிறவங்க. ஸோ இந்த சீசன் வந்து இவங்களுக்குலாம் வந்து நிறைய சான்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் பிடிச்சவங்க யாராக இருந்தீங்கன்னா அவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகமது மீரான்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு சிங்கர்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வராங்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸே வந்துருச்சு. ஸோ எல்லாருமே கன்ஃபார்மாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ இவர் கன்ஃபார்மாக வர போகிறாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஃபேமிலிஸு அடுத்ததாக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனனி, அசோக் குமாரா. இவங்க வராங்கன்னு சொன்னோன்னா பசங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா குதூகலமாக இவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஏனே புரியல. அப்படி என்ன இவங்க ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்காங்கன்றது எனக்கு தெரியல பசங்க மத்தியில். ஸோ ஏன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் தேடி பார்த்தேன், எனக்கு எதுவும் அப்படி பெருசாக கிடைக்கல. ஸோ ஏன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபேன்ஸ் வரத்துக்கு முன்னாடி இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யார் வராங்கன்றத சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யார் வராங்கன்னா யுவன் மயில்சாமி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமெடி ஆக்டர் மயில்சாமி இருக்கார்ல, ஸோ அவரோட பையன். ஸோ இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்லாம் வச்சாங்கன்னு சும்மா பரட்டி எடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் இவரெலாம். ஏன்னா பார்க்கறதே சும்மா பயங்கரமாக இருக்காரு. ஸோ இந்த சீசன் வந்து இவர் வந்தார்னா செம்மையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்திருக்கு, இவர் வராங்க அப்படின்ற மாதிரி. இவர் வந்தால் பயங்கரமாக இருக்கும். ஸோ இவருக்கு யாரெல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து புவியரசன். நான் எந்த வீடியோவில் பார்த்தாலும் புவியரசன் யாருங்க அந்த புவியரசன்? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்குது. அந்த மாதிரி தாங்க இருக்குது இந்த சீசனில். சாரி, நான் எந்த வீடியோஸ் பார்த்தாலும் புவியரசன் வரலையான்னு சொல்லிட்டு எல்லா கமெண்ட்ஸ்லையும் போய் இப்போவே எனக்கு தெரிஞ்சு அவருக்கு என்ன சொல்லுவாங்க, அது பிஆர். அந்த பிஆர் வேலை இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஏன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற எல்லா வீடியோஸ்லையும் புவியரசன் தாங்க வரணும், புவி அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கே அப்படின்ற மாதிரி புவின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்ஸ்லையும் புவி அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேர் தான் இருக்குது. ஏன் இவர் பேர் இருக்குன்றதே எனக்கு தெரியல. ஸோ இவர் யாருன்றதோ எனக்கு தெரியல, அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஸோ இந்த சீசன் இவர் வராங்கன்னு சொன்னோன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இவருக்கு சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வராங்கன்னா அது இதுக்கப்புறம் தான் நியூஸ் வரும். ஸோ இது வரைக்கும் வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச அஃபிஷியல் நியூஸு. ஸோ இதுக்கப்புறம் அதாவது அஃபிஷியல்னா இவங்க வராங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க மூலியமாக நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க காட்டினதுக்கு அப்புறம் தான் அது அஃபிஷியலாக மாறும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வராங்கன்றது கன்ஃபார்ம். அஃபிஷியலாக எப்போ மாறும்னா அது வந்து பிக் பாஸ் சைட்லேருந்தே இவங்க தான் வராங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது அஃபிஷியலாக மாறும். ஆனால் இவங்களாம் வராங்கன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஸோ இவங்களாம் வந்தாங்கன்னா இவங்களில் யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட சப்போர்ட் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சப்போர்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நேர்மையாக இந்த கரெக்டாக யார் இருக்காங்களோ அவங்க தான் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நேர்மையாக இருக்கணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ராஜு மாதிரியோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா முகேன் ராவ் இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் முகேன் ராவ்லாம் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நேர்மையான அவர் எப்படி பேசணும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவங்க கிட்ட பேசணும், எப்படி இருக்கணும் அப்படின்றத கிளியராக என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டி கவின் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காமெடி பண்ணி முகேன் ராவை ப்ரொடெக்ட் பண்ணாலும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முகேன் ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான நாலேஜ் இருக்குது. எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமானிட்டியோடு இருக்கிற ஒரு மனுஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முகேன் ராவ். ஸோ அந்த சீசன் அவர் ஜெயிச்சது தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லா சீசன்லையும் கம்பேர் பண்ணும்போது முகேன் ராவ் தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டுன்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் ராஜு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இது வரைக்கும் அந்த சீசனில் யார் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வராங்கன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வருவாங்க. மோஸ்ட்லி ஒரு 18 பேர் 19 பேர் வருவாங்களா. ஸோ அந்த 18 பேர் 19 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நியூஸ் வரல. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் யாரெல்லாம் வருவாங்கன்றதை நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.